கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் செல்வம் நமது இரட்சிப்பின் அடையாளமா என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். ஏனெனில் அநேகர் செல்வம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இவைகளுக்காக தேவனை தேடுகிறார்கள். ஆகவேதான் இந்த காலங்களில் ஆசீர்வதிக்கும் செய்திகள், ஆசீர்வாதம் தரும் கூட்டங்கள் அநேகமாக நடைபெறுகின்றன. ஆகவே மெய்யான ஆசீர்வாதம் என்ன என்பதை இன்று நாம் உணர்ந்து கொள்வோமாக. பிலிப்பியர் 4:19 பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக உண்மையான ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தம்முடைய ஐசுவரியத்தின்படி. பவுல் எந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதில் அவர் இப்படியாக கற்றுக் கொடுத்தார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது எல்லோரும் இன்றைய ஆகாரத்தை குறித்து, இன்றைய தேவைகளை குறித்து, இன்றைய பண தேவைகளை குறித்து, இன்றைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் மனதில் நினைத்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து ஜெபிக்க நம்மை கேட்கவில்லை. தினமும் புதிய நாட்களை தேவன் நமக்கு தருகிறார். புதிய நாளோடு கூட புதிய கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். ஆகவே அந்த கிருபையும், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், சத்திய வசனத்தின் நடத்துதலும் தான் நமக்கு தேவையான ஆகாரம். பிரியமானவர்களே, ஆகவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் என்று கேட்கும்போது அப்படிப்பட்ட தேவ கிருபையும், தேவ நடத்துதலையும், சத்திய வசனத்தின் வெளிச்சத்தையும் நாடி நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம் என்றால் அது நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை தரும். ஆகவே தான் ஒரு நாள் ஒரு செல்வந்தன் இளைஞன், அவன் தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது அல்லது இரட்சிப்பை பெறுவது எப்படி என்று கேட்டான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ கற்பனைகள் எல்லாம் கை கொண்டாயனால் நல்லது என்றார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், நான் இள வயதிலிருந்து இப்படிப்பட்ட கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்றான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீ உன்னுடையது எல்லாவற்றையும், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று போட்டு அவைகளை ஏழைகளுக்கு கொடு என்றான். அந்த இளைஞன் செல்வந்தனாக இருந்தபடியினால், செல்வத்தை அதிகமாக நேசித்தபடியினால, செல்வத்தை விட்டுவிட்டு பரலோக ராஜ்யத்திற்கு செல்வது எப்படி என்ற சிந்தனையில் பரலோக ராஜ்யம் வேண்டாம் என்று தீர்மானித்து செல்வத்தையே வைத்து கொள்ளத்தக்கதாக மிகவும் துக்கத்தோடு கூட திரும்பி சென்று போய்விட்டான். இதை இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சித்தரித்தார். ஐசுவரியன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவர்கள் கேட்டார்கள், செல்வந்தர்களே, இந்த உலகத்தில் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது என்றால் வேறு யார் பிரவேசிக்க முடியும்? எப்படிப்பட்ட சந்தேகம் பாருங்கள். இந்த கேள்வியில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முழு உலகமும், உலகத்தில் உள்ள பிள்ளைகளும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், தேவன் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்து விட்டால், ஆனந்தமாய் வைத்திருந்தால், சந்தோஷமாய் வைத்திருந்தால், மன நிறைவாய் வைத்திருந்தால், எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டே இருந்தால் அது தேவன் நம் மீது பிரியமாயிருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதனால் நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்பது உறுதி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து சொன்னால், செல்வந்தன் பரலோக ராஜ்யத்தில் செல்வதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிது என்று சொன்னவுடனே மக்கள் எல்லோரும் ஒரே சந்தேகத்திற்குள்ளாக ஆகிவிட்டார்கள். பின் யார் போகக்கூடும்? வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவர்கள், ஆண்டவரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த இவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். பின் யார்? செல்வந்தர்களே போக முடியாது என்றால் வேறு யார் போக கூடும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தெளிவாக கூறுகிறார் பாருங்களேன்.
அவர் தெளிவாக கூறியும் நாம் தெளிவற்றவர்களாக இருக்கிறோம். வேறு ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு விவசாயி நல்ல விளைச்சல் அவைகளை சேமித்து வைப்பதற்காக அநேக இடங்களை அவன் கட்டுகிறான், ஸ்டோரேஜ். அப்பொழுது அவனை பார்த்து தேவன் கேட்கிறார். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐசுவரியத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஆகவே நம்மிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மீட்பதற்காக அல்லது நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்வதற்காக நாம் தேவனுக்கு அதை கொடுக்க முடியாது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக நம்மை எச்சரிக்கிறார். ஐசுவரியவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து மீட்டு வனாந்திரத்தில் நடத்தி வரும்போது அவர் ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். அவர் அந்த தன்னுடைய ஜனத்தை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எகிப்து தேசத்திலிருந்து கிருபையாய் அதிசய விதமாய் அற்புதங்களை செய்து சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அவர்களை வனாந்திரத்தில் நடத்துகிறார். அங்கு தேவன் மறுபடியும் அவர்களை சிறுமைப்படுத்துகிறார், அவர்களை பட்டினியாய் போடுகிறார். ஏனெனில் அந்த பட்டினியாய் இருக்கிற மக்களுக்கு தேவ ஞானத்தை மன்னாவை தர அவர் அப்படியாக செய்தார். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. அவை பிரியமானவர்களே, இது மிகவும் முக்கியமான விஷயம். ஆசீர்வாதம் மட்டுமே இரட்சிப்பின் சின்னம் என்று எண்ணிக்கொண்டிருந்து நமக்கு இன்று தேவன் எப்படியாக அவர்களை வறுமைப்படுத்தினாலும் அவருடைய கிருபையின் நிமித்தமாக அவர்கள் வஸ்திரம் பழையதாகவில்லை, அவர்களுடைய சரீரம் மெலிந்து போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அப்படியாக அவர்களை தன் கிருபையின் நிமித்தம் தேவன் நடத்தி வந்தார். பிரியமானவர்கள், இன்றும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மை நித்திய ஜீவனை குறித்து நடத்துகிற தேவனை நாம் மறுதலித்து, இந்த ஆசீர்வாதங்கள் இருந்தால்தான் நான் உம்மை தேடுவேன் என்று சொல்வது மதிகேடு. பிரியமானவர்களே, செல்வம் நம் இரட்சிப்பின் அடையாளம் அல்ல. வறுமை என்பது சாபம் அல்ல, கடவுளை பற்றி கொள்ளும் ஒரு ஆதாரம். அவர் அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்தான் அவருடைய கிருபையும் அவருடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு போதுமானது என்பதை ஒரு பிள்ளைக்கு அவர் போதிக்கிறது போல, தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வறுமை கோடோ, ஆகவே பிரியமானவர்களே, இன்று நமது வறுமையோ, நமது நோயோ, நமது பிரச்சனைகளோ சாபம் அல்ல, அவர் தருகிற தண்டனைகள் கிடையாது. ஆனால் அது நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மை ஆவிக்குரிய காரியங்களில் தேர்ச்சி பெற செய்து, அவர் தந்திருக்கிற இரட்சிப்பின் அந்த காரியத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு கடைசியாக நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய ஆசை. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை இப்படியாக சிட்சிக்கிறார். வறுமையும் நோயும் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு இட்டுச் செல்லும் பிரியமானவர்களே. ஆனால்
பாவத்துடன் யாரும் அவருடைய ராஜ்யத்தில் நுழைய முடியாது. செல்வம் செல்வம் என்று இருந்தோமே என்றால் செல்வம் நமக்கு பெருமையை தரும். பெருமையோடு கூட நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த வேளையில் நம்மை தாமே நாம் தாழ்மைப்படுத்திக் கொள்வோமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் ஒரு வேளை ஆசீர்வாதமே எல்லாம் என்று நினைத்திருந்தால், இன்றைய ஆண்டவருடைய நடத்துதலின்படி இன்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த விதமாக ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். வறுமையாயிலும் நோயாகிலும் இன்னும் எப்படிப்பட்ட காரியமாகிலும் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எனக்கு போதும். நான் இவைகள் மூலமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வோம் என்று ஆணித்தரமாக சொல்லுவோமாக. பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.